சோட்டு, சோட்டு, எங்கடா இருக்க? சோட்டு, அம்மாவுக்கு கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியதெல்லாம் நிறையா இருக்குது, வேலை அதிகமாக இருக்குது. நீ என்ன பண்ணுற? நான் குப்பை தரேன், அதை போய் குப்பையில் கொட்டிடுறியாடா? இதோ இதோ இந்தாதாம்மா இருக்கேனா, எங்கேயும் போகலம்மா. இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வீட்டுக்கு விளையாட வரேன்னு சொல்லியிருக்காங்க, அதனால நான் எங்கேயும் போகல. காலையிலே குப்பை வண்டி வந்துச்சு, அதில் நீங்கள் குப்பை போடலையாம்மா? சரி சரி கொடுங்க, என்ன குப்பை வச்சுருக்கீங்க, நான் போய் போட்டுட்டு வரேன். விளையாடணும், இன்னைக்கு லீவு வேற எனக்கு. ஹோம்ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நான் விளையாடணும், கொடுங்க. சோட்டு, இந்தா அந்த கவரில் கொண்டு வந்திருக்கேன் பாரு, இதை போய் கொட்டிடு. இது உள்ள வண்டெல்லாம் எதுவும் இல்லை, ஆனாலும் வாங்கி ஒரு 3 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு, அதனால நம்ம கொட்ட போகிறோம், அவ்வளோதான். இங்கே பாரு, எனக்கு தெரியாமல் அள்ளி அள்ளி வாயில் போட்டுக்காத, அப்புறம் வயிறு வலிக்கும், ஏதாவது உடம்புக்கு சரியில்லாமல் போயிட போகுது. இந்த பக்கம் நான் போனோன்னா வாயில் அள்ளி வச்சுக்கிட்டு இருந்ததை பார்த்தேன், பிச்சிருவேன். இங்கே வைக்கிறேன், இதை போய் கொட்டிட்டு வந்துரு. ஒழுங்காக கொட்டிட்டு வந்திருக்கணும், புரியுதா? காதில் விழுகுதா? போய் கொட்டிட்டு வா போ. அம்மா, இந்த குப்பை தானே, நான் கண்டிப்பாக கொட்டிடுறேம்மா, நீங்கள் உள்ளே போய் வேலை பாருங்கம்மா. ஆனால் காலையிலே குப்பை வண்டி வந்துட்டு போயிடுச்சு இல்லைம்மா, நான் வெளியில் போய் கொட்டிட்டு வந்துடுறேம்மா, நீங்கள் போங்க. நான் இந்த மாவெல்லாம் எடுத்து சாப்பிட மாட்டேன், யாருக்கும் கொடுக்கவும் மாட்டேன், சரியாம்மா? ஏய் ஜாலி, இன்னைக்கு விளையாடுறதுக்கு நமக்கு ஒரு பொருள் கிடச்சிருச்சு. இந்த மாவை வச்சு என்ன விளையாடலான்னு சாராக்காவை கூப்பிட்டு விளையாட வேண்டியது தான். சாராக்கா நம்ம ஊருக்கு புதுசாக குடி வந்திருக்காங்க, அவங்களோட தான் இனிமேல் நம்ம எப்போவுமே விளையாடுவோம். வாங்க போய் விளையாடலாம். சோட்டாக்கா, எங்க அம்மாக்கு வேலை இருக்கா, உங்க வீட்டுல கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வர சொன்னாங்க. நீங்க விளையாடும் போது எங்களையும் விளையாட்டுக்கு சேர்த்துக்கிறீங்களா? இது என்னதுக்கா, ஸ்நாக்ஸா, சாப்பிடலாமா? சோட்டாக்கா, எங்களையும் விளையாட்டுல சேர்த்துக்கோங்க இன்னைக்கு. அப்புறமா 11 மணிக்கு மேல எங்க அம்மா வந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டாங்க. கூட்டிட்டு போவாங்க கண்டிப்பா வந்து. அக்கா, நாங்களும் விளையாட வரோம்க்கா இன்னைக்கு உங்க கூட. குட்டீஸ், வாங்க வாங்க, எல்லாரும் விளையாட தான் போகிறோம் இன்னைக்கு. எங்களுக்கெல்லாம் ஹோம்ஒர்க் இருக்குது, நாங்கள் முடிச்சிட்டோம். நீங்கள் தான் இப்போ தானே ப்ளே ஸ்கூல் போகிறீங்க, கண்டிப்பாக உங்களை விளையாட்டுக்கு சேர்த்துக்கிறோம். என்னை போல் இன்னும் ஹர்ஷா, சாய், பப்பி, ராணின்னு நிறைய அக்கா இருக்காங்க, ஜாயின்னு ஒரு அண்ணா வருவான். எல்லாரும் ஜாலியாக விளையாடலாம். டெய்லி வந்துருங்க இங்கே விளையாட. சோட்டு, நாங்கள் வந்துட்டோம். இன்னைக்கு என்ன விளையாட போகிறோம்? டெய்லி உங்கள் வீட்டில் புதுசு புதுசாக ஏதாவது விளையாடிட்டே தான் இருக்கோம். ஏய், யார் அந்த 2 குட்டி பாப்பா, அவ்வளோ அழகா இருக்காங்க? நம்ம வீட்டுக்கு புதுசாக கெஸ்ட்டாக வந்திருக்காங்களா? ஷூ, செம்ம சூப்பராக இருக்காங்க 2 குட்டீஸும். குட்டீஸ், உங்கள் பேர் என்னடா? பேசுவாங்கல்ல? சரி சோட்டு, நம்ம என்ன விளையாட போகிறோம் இன்னைக்கு? ஏரோப்ளேன் கொண்டு வருவானா ஜாயி, அதை வச்சு விளையாட போகிறோமா? சரி ஓகே. ஹர்ஷா, சாய், சோட்டா, நாங்களும் விளையாட வந்துட்டோம். யாரும் இந்த 2 குட்டி பசங்க, செம்ம கியூட். நம்ம எல்லாருமே இன்னைக்கு அதிக எண்ணிக்கையில இருக்கோமா, நல்லா விளையாடலாம். இன்னும் நிறைய மெம்பர்ஸ் இருந்தா சூப்பரா இருக்கும்ல. எல்லாரும் சேர்ந்து செம்ம ஜாலி விளையாடலாம். நம்ம என்ன விளையாடலாம்? கோகோ விளையாடுவோமா? எல்லாரும் ஃபேண்டன் பேக்ல உட்காந்துட்டு பிடிச்சி தள்ளுவோமே, அந்த விளையாட்டு விளையாடுவோமா? எதுவா இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். இதோ வந்துட்டேன் 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 ஜாய் வந்துட்டேன். ஏய், என்னப்பா இவ்வளோ பேரும்? அந்த 2 குட்டி யாரு? ஏய், என்னப்பா இத்தனை பேர் இருக்கும் விளையாடுறதுக்கு? இன்னைக்கு நம்ம கேம் எல்லாம் காலை கட்ட போகுது பாருங்க. நான் வேற ஆல்ரெடி சைக்கிள்ல வந்திருக்கேன், சைக்கிள்ல விளையாடலாம். ஏய், நீ ஏரோப்ளேன் கேட்டிருந்தல்ல, இன்னைக்கு நான் எடுத்துட்டு வரல ஹர்ஷா, சாய், நாளைக்கு வரும்போது எடுத்துட்டு வரேன். ஆனாலும் நம்ம இன்னைக்கு சூப்பரா விளையாட போறோம். சோட்டோ, என்ன இன்னைக்கு எதை வச்சு விளையாட போறோம் டிசைட் பண்ணிருப்பீங்களே? எல்லாருக்கும் சொல்கிறேன், இந்த 2 குட்டி பசங்களும் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் புதுசாக குடி வந்திருக்காங்க. எங்கள் வீட்டு பசங்க தான். என் பேர் சாரா. இனிமேல் நம்ம எல்லாரும் ஒன்றாவே விளையாடலாம், சரியா பசங்களா? விளையாடுறது மட்டும் இல்லை, உங்களுக்கு படிப்பில் ஏதாச்சும் டவுட்னாலும் கேளுங்க, கண்டிப்பாக நான் சொல்லித்தரேன், ஓகேவா? நான் வந்து காலேஜ் படிச்சிட்ருக்கேன், பட் இருந்தாலும் உங்கள் கூட எல்லாரும் கூட விளையாடுவேன். இதோ இந்த வீடு தான் எங்கள் வீடு. நம்ம எல்லாரும் விளையாடுவோமா? ஷோட்டு அம்மா தான் இவங்க எல்லாரோடையும் சேர்த்துட்டு விளையாட வைக்க சொன்னாங்க. வாங்க விளையாடுவோம். ஜாய், கொஞ்சம் ஓரமாக தான் நில்ல, அந்த சைக்கிளை தள்ளி வச்சுக்கிட்டு. இந்த மாவு வச்சு தான் இன்றைக்கி நம்ம விளையாட போகிறோம். இந்த மாவு குப்பையில் போட்டு சொல்லி எங்கள் அம்மா கொடுத்தாங்களா? நீ முதல்ல இந்த பக்கம் போய் நில்லு. இந்த மாவை குப்பையில் கொட்ட சொல்லி எங்கள் அம்மா கொடுத்தாங்களா? எப்படி இருந்தாலும் குப்பைக்கு தானே போக போகுது, நம்ம எதுவும் சாப்பிட மாட்டோம்ல, அதனால இந்த மாவை வச்சு இன்றைக்கி நம்ம விளையாட போகிறோம். வாங்க விளையாடலாம். ஓகே பசங்களா, எல்லாரும் கொஞ்சம் ஓரமாக அரேஞ்ச் பண்ணி உட்காருங்க. இதே போலவே இந்த மாவை வச்சு நம்ம ஏதாவது இன்றைக்கி ஒரு விளையாட்டு விளையாடுவோம். கேக் செஞ்சு விளையாடுவோமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நியூஸ் பேப்பர் போட்டுக்கலாம்.
அப்போ தான் வந்து நம்ம வீட்டு புல்தரையிலெல்லாம் இந்த மாவு வந்து பறக்காமல் இருக்கும். அதுக்காக ஒரு பாக்ஸ் வச்சுக்குவோம். அந்த பாக்ஸுக்குள்ளே இந்த மாவை கொட்டி நல்லா டைட்டாக கையை வச்சு அழுத்தினோன்னா இந்த பாக்ஸ் இருக்கிற ஷேப்லேயே அந்த மாவு ரொம்ப டைட்டாக இருந்து வரும்ல, அதுக்காக. இந்த மாதிரி யாராச்சும் விளையாடிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? இல்லை நான் தான் ஃபஸ்ட் டைம் சொல்லித்தரேனா என்னன்னு தெரியல எனக்கு. ஆனால் எல்லா பசங்களும் சமத்து பிள்ளைங்களா அப்படியே உட்காந்துருக்கீங்க. சூப்பர் சூப்பர். இப்படி தான் எல்லாரும் நல்ல பிள்ளைங்களா இருக்கணும். இந்த மாவை வந்து கீழே மேலே கொட்டிடாதீங்க, உடம்புலலாம் கொட்டிக்காதீங்க. ஆனால் பசங்களா, இந்த கேமில் கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் உண்டு, ஓகேவா? அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு கரெக்டாக விளையாடுங்க. என்ன கேம், எப்படி விளையாடணும் எல்லாமே நான் சொல்லித்தரேன். இந்த மாவை வந்து கையால் இந்த பாக்ஸுக்குள்ளே நல்லா வச்சு அழுத்தும் போது கீழே கொட்டதா, அதுக்காக தான் நான் வந்து பேப்பர் போட சொன்னேன், ஓகேவா? என்ன எல்லாம் சைலண்டாக பேப்பர் மேலே ஒரு பிளேட் வேறையா? இப்போ இதை காத்தனா கேக் மாதிரி வருமா என்ன? எனக்கு எதுவும் நம்பிக்கை இல்லை. என்னக்கா பயமுறுத்துறீங்க? பனிஷ்மெண்ட் எல்லாம் கொடுப்போன்னு. அக்கா அக்கா இங்கே பாருங்க, கொஞ்சம் சைடு கேக்கு உடஞ்சிருச்சு. பரவாயில்ல பரவாயில்ல, இது கூட எங்களுக்கு வராது. வா, அதுக்கு மேலே ஒரு தக்காளி வேற, பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட ஓரளவு கேக் மாதிரி இருக்கு, அவ்வளோதான். அக்கா ரொம்ப ஹார்டாக பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்காதீங்க அக்கா. இது கத்தி வேறையா? ஓ, இந்த கத்தியை வச்சு நம்ம கேக் வெட்டி விளையாட போகிறோமா? நாங்கள்லாம் ரெடிக்கா. என்னன்னு சொல்லுங்கக்கா. சாராக்கா, நான் ஃபர்ஸ்ட் வரேன்க்கா. நான் அந்த கேக் கட் பண்றேன். ஏன்னா யாராவது உடச்சு விட்டாங்கன்னா என்னால அப்புறம் லாஸ்டா கட் பண்ண முடியாதுல்ல. பார்த்து பார்த்து மெதுவா கட் பண்றேன், வச்சிடாம. பார்த்து பார்த்து. அப்பா, ஓகே. அப்பா, நல்ல வேலை நான் அவுட் ஆகல. ரொம்ப லைட்டா கொஞ்சமா வெட்டியிருக்கேன். சூப்பர் சூப்பர். யாராவது வெட்டி அவுட் ஆகி பனிஷ்மெண்ட் வாங்குங்க. பப்பி, உன்னோட ஐடியா தான் நானும் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ரொம்ப லைட்டாக மாவுக்கே வலிக்காமல் வெட்டிட்டோன்னு வச்சுக்கோ. நீ வெட்டின இடத்துக்கு பக்கத்துல தான் வெட்டுறேன், அப்போ தான் அது கீழே விழுகாது. பார்த்து பார்த்து பார்த்து. அப்பாடி, அப்பா வெட்டிட்டேன். அடுத்தடுத்து வர்றவங்க வெட்டி பனிஷ்மெண்ட் வாங்குங்க. நான் தப்பிச்சிட்டேன்ப்பா, நான் போய் உட்காந்துக்கிறேன்ப்பா. ஒரு ஷோட்டு, பப்பி, நீங்க வெட்டின மாதிரி தான் நானும் வெட்டணும். யார் இந்த மாவுல பனிஷ்மெண்ட் எல்லாம் வாங்குறது? ரொம்ப கவனமா வெட்டுறேன். நான் இந்த பக்கம் வெட்டுறேன், நீங்க ரெண்டு பேரும் ஒரே பக்கம் வெட்டினீங்களா? நான் அந்த பக்கம். அச்சச்சோ, ஐயோ, கொஞ்சம் தப்பிச்சேன் நானு. எப்படா அது விழுகும்னு இருக்கு, பயங்கரமா இருக்குப்பா. ஹர்ஷா வெட்டினதுக்கே பாய் உடஞ்சி விழுந்திருக்கும் போல இருக்கு. நான் எந்த பக்கம் வெட்டுறதுன்னே தெரியலையே. ரொம்ப மயிலா. எப்பாடி தப்பிச்சாம்பா சாமி. அடுத்த ஆள் வாங்க. இது வெட்டுறதுக்குள்ள உயிர் பக்கு பக்கம்ல இருக்கு, பயமா இருக்கு. ஹர்ஷா, ஒன் மாதிரி தான் நானும் வெட்டணும் ஹர்ஷா. ரொம்ப பயமா இருக்கு. சாராக்கா, பயமா இருக்குக்கா. எப்பாடி வெட்டிட்டேன்ப்பா, வெட்டிட்டேன். செம்ம பயமா இருக்கு. நான் அந்த பக்கம் போய் பயப்படுறீங்க? ஜாலியா இருக்கு இந்த கேம். நாங்களே ஜாலியா விளையாடுறோம், நீங்களே ஏன் பயப்படுறீங்க? பாருங்க, நான் வெட்டிட்டேன். அச்சச்சோ, முக்கால்வாசி உடஞ்சிருச்சு. அச்சச்சோ, பயமா இருக்கு. மற்றவங்க விளையாடும் போது ஜாலியா இருக்கு, நான் விளையாடும் போது பயமா இருக்கு. குட்டி பையா, நீ பார்த்து வெட்டு. நீ வெட்டி விட்டு எல்லாத்தையும் உடச்சு விட்டாங்க. இன்னும் ஜாயா நான் கட் பண்ணணும். இந்த பக்கம் வெட்டுறியா? அப்பா அப்பா, வெட்டிட்டேன் வெட்டிட்டேன். கீழே உள்ள கேக்கெல்லாம் வெட்டுறேன். ஏய், ஜாலி ஜாலி ஜாலி. சூப்பரா இருக்கு இந்த கேம், சூப்பரா இருக்கு. அக்கா, டெய்லி இந்த மாதிரி கேம் விளையாடும் போதெல்லாம் இந்த ரெண்டு பேரையும் சேர்த்துக்கோங்கக்கா. நாங்க கண்டிப்பா வரோம்க்கா விளையாடுறதுக்கு. சூப்பரா இருக்கு சோட்டோ அக்கா, எங்களையும் சேர்த்துக்கோங்க. நிஷா, நாங்க எப்படிதான் டெய்லி விளையாடுவோம், நீ வந்துரு. நான் எதுக்காக இப்ப கடைசியா வரேன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி விட்டுருவேன். இப்படித்தான் பாத்தியா, தான் சாயோட வேலை. தக்காளி எல்லாம் தலை தெறிக்க ஓடி கீழே விழுந்துருச்சு. ஜாலி 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 ஜாலி, சூப்பர், ஜாலி ஜாலி ஜாலி. ஜாய், விளையாடுறது என்னமோ ஜாலி தான். லாஸ்ட்டாக பனிஷ்மெண்ட்டுன்னு சொன்னானே, மறந்துட்டியா? நீ தான் எல்லாத்தையும் அடித்து நொறுக்கியிருக்க. என்ன பனிஷ்மெண்ட்டுன்னு பார்ப்போமா? என்ன பசங்களா, ஜாய்க்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துடலாமா? எப்பயுமே இந்த ஜாய் தான் வந்து இந்த மாதிரி அடிக்கிறது, நொறுக்கிறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ப்பான். ஆனாலும் விளையாடுறதுக்கு நிறைய திங்ஸ் கொண்டு வருவான். இன்னைக்கும் ஜாய் மாட்டிக்கிட்டான். இன்னைக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க போறாங்கன்னே தெரியல. இருந்தாலும் ரொம்ப ஆவலா இருக்கு, என்ன பனிஷ்மெண்ட்னு பார்க்கணும். போ சஃபா, நம்ம அம்மா கூப்பிடுறாங்க, வா போலாம். இஷா, வெயிட் பண்ணு, இவ்வளவு நேரம் விளையாடிட்டோம்ல. இப்ப ஜாய் எனக்கு என்ன பனிஷ்மெண்ட்னு பார்த்துட்டு போலாம். இரு, வெயிட் பண்ணு. சாராக்கா, நான் ரெடி.
நான் தானே லாஸ்டா இந்த கேக்கை உடைச்சேன், அதனால பனிஷ்மெண்ட் வாங்குறதுக்கு நான் ரெடி. என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. இந்த நின்னுட்டேன், என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. எதுவா இருந்தாலும் சொல்லிட்டு பண்ணுங்கக்கா. எனக்கு இப்பதான் லைட்டா பயமா இருக்குக்கா. இனிமே இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்க மாட்டேன். அச்சச்சோ, மாவு குளியலா? இப்பதான் நான் குளிச்சுட்டே வந்தேனே, புது ட்ரெஸ் எல்லாம் வேற போட்டு வந்தேன். எல்லாத்தையும் போட்டு இப்படி பண்றீங்களேக்கா. சரி பரவாயில்ல விடுங்க. வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு ஜெகஜம். அப்படி எப்படி? பரவாயில்ல பரவாயில்ல. நானே ஜெயிச்சேன்.